வணக்கம், நான் கோகுல். ஹே காய்ஸ், வெல்கம் டு கோகுல் டேக். எனக்கு இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக விஜய் டிவியில் வந்து நீயா நானா ஷோ என்பது நடந்தது. அந்த ஷோவில் வந்து மாமியார் மருமகள் ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட் என்பது போச்சு. ஸோ அந்த வாக்குவாதத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து நான் நோட் பண்ணி இதை வந்து நம்ம எடுத்து பேசலாம் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ வந்து இதை வந்து எடுத்து பேசுகிறேன். ஸோ அதாவது ஒரு மாமியார் சொல்கிறாங்க, என்னுடைய பையன் வந்து வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது அந்த பையனுடைய மனைவியான அந்த மருமகள் வந்து வீட்டு வாசலில் நின்று அவன் கிளம்பி போகிற வரைக்கும் நின்று பாய் சொல்லணும், இதுதான் முறை, இதுதான் பாரம்பரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. பட் அது வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பிடிக்கல. இப்போ பாய் சொல்லியானா என்ன போகுது? ஸோ கோபிநாத் அவர்கள் அந்த இடத்துல படாருன்னு கேட்டு போருக்கா போறாரு உங்க பையன் பாய் சொல்றதுக்கு அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து கேட்டுருப்பாரு. இது கேட்கும்போது கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அந்த பெண்ணுக்கே பிடிக்கல, அப்புறம் எப்படி வந்து பாய் சொல்லுவாங்க? இது வந்து எனக்கு புதுசா இருக்கு. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து இது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. பட் அந்த ஆன்டி இருக்காங்க பாத்தீங்களா, பூமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்டி வந்து இல்ல நீ வந்து நிக்கணும், இதுதான் முறை, இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ எனிவே எல்லாத்துக்குமே அவங்கவுங்க மனசு வச்சாதாங்க அது வந்து செய்ய முடியும். ஸோ அந்த பெண்ணுக்கு பிடிக்கலன்னா விட்டு. ஸோ இன்னொரு ஆன்டியை வந்து நான் பார்த்தேன் அந்த ஷோவில். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா போயிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல கோபிநாத் அவர்களே அதை வந்து நல்லா படாருன்ட்டு மனுஷன் வந்து உடைச்சிருந்த அந்த விஷயத்த. ஸோ அதாவது ஒரு ஆன்டி இருக்காங்க. அந்த ஆன்டிக்கு வந்து ஸ்பிரிச்சுவலா பயங்கரமான நம்பிக்கைகள் என்பது இருக்கு, ட்ரஸ்ட் இருக்கு. ஸோ அது வந்து அவங்க கிட்டேயே வச்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது. அதை கொண்டு மாற்றி அவங்களுடைய மருமகள் மேல திணிக்கிறாங்க. என்னவென்றால் அந்த ஷோக்கு கிளம்ப போறோம், இன்னைக்கு வந்து இந்த கிழமை அந்த கிழமை, அதனால நவகிரக சைடு வந்து அவங்க வந்து நம்புறாங்க. அதனால நீ இந்த கலர் தான் போடணும், நீ அங்க போனோம்னா அந்த கலர் தான் போடணும் அப்படின்ட்டு இவங்க வந்து அவங்க ட்ரெஸ் கலர் என்னன்றது இவங்க வந்து நிர்ணயிக்கிறாங்க. இது வந்து எந்த விதத்துலங்க நியாயம்? ஸோ எனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை தான் போட முடியும். அந்த இடத்துல இருந்து மாமியாரோ இல்ல கணவனோ இல்ல அம்மாவோ யாருமே அடுத்தவங்களுடைய டிசைரை வந்து நிர்ணயிக்க கூடாது. ஸோ அந்த வகையில அந்த மாமியார் வந்து இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு ஷோக்கு போறோம், இன்னைக்கு இந்த கிழமை, அதனால இந்த கலர் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் வந்து தவறு. ஸோ முடிஞ்சிச்சா? இன்னொரு மருமகள்கள், அதாவது இன்னொரு பெண் ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. ஸோ அந்த பெண் பேசுனது கூட எனக்கு வந்து கொஞ்சம் ஏற்புடையதாக தெரிஞ்சது. அதாவது அந்த பெண் வந்து மிட் நைட்ல வாங்க வெளியே போகலாம், அதை வாங்கலாம் இது வாங்கலாம்னு கூப்பிடும்போது அவங்களுடைய மாமியார் அவர்கள் வந்து மறுத்திருக்காங்க. ஏமா இந்த நைட்ல போயிட்டு மிட் நைட்ல போயிட்டு வெளியே போகலாமா, பொறுக்கி பசங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கமா, அந்த மாதிரிலாம் போகக்கூடாதுமா அப்படிங்கிற பாணியில் அந்த மாமியார் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுவாங்க. பட் அந்த மாமியார் மட்டும் ஆசைப்பட்டதுன்னா மிட் நைட்ல போயிட்டு பிரியாணி சாப்பிடுவாங்க, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போவாங்க. இது என்னங்க நியாயம்? ஸோ அதை தான் அந்த இடத்துல அந்த பெண் வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு பிரியாணி வேணுமானா மிட் நைட்டே எங்களை வந்து எழுப்பி கூப்பிட்டு போங்க. பட் நாங்கள் கூப்பிட்டா போகக்கூடாதுமா, ரொம்ப நைட் ஆயிடுச்சுமா, பேய் சுத்துமா, அது சுத்தமா இது சுத்தமான்ட்டு அந்த பூமர் ஆன்டி வேணான்னு சொல்றாங்க. பட் ஏன் இவங்களுடைய ஆசைகளை வந்து அவங்க வந்து தடுக்கிறாங்க? ஸோ இதுதான் கேள்வி. அதாவது ஒரு நியாயம் என்பது இரு தரப்புக்கும் சமமாக இருக்க வேண்டும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன நடக்குதோ அதே தான் அடுத்தவங்களுக்கும். ஸோ அந்த ஈக்குவாலிட்டி கண்டிப்பா இருக்கணும். மாமியார் ஆசைப்பட்டா போய் பிரியாணி வாங்கலாம் மிட் நைட்ல, அதே ஒரு மருமகள் ஆசைப்பட்டா நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு எந்த விதத்துல நியாயங்க? இன்னொரு விஷயத்த கொஞ்சம் ஒரு ஆன்டி வந்து சொல்லியிருந்தாங்க, அப்படியே ஃபுல்லா முறுக்கேறி கடுப்பாயிட்டேன். அந்த அளவுக்கு கோபம் வந்துருச்சு. ஒன்றும் கிடையாது. அந்த ஆன்டி வந்து சொல்றாங்க, அதாவது அவங்களுடைய அந்த ஆன்டியோட பையன் போயிட்டு கிச்சன்ல நிற்பானா அவங்களுடைய மனைவி கூட, அதை வந்து இவங்க பார்க்கும்போது ரொம்ப அப்படியே கோபம் அடைஞ்சிருவாங்களா. ஏன்னா ஆம்பளை பையன் போயிட்டு கிச்சன்ல வந்து நின்று அவங்களுடைய ஒய்ஃப் கூட சமைச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு கோபத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்களாம் அந்த ஆன்டி. அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஆம்பளை பையன் வந்து கிச்சனுக்குள்ள போகக்கூடாதுரா, அந்த இடத்துல வந்து லேடிஸ் தான் இருக்கணும், ஆம்பளைங்கெல்லாம் போகக்கூடாது அந்த இடத்துக்கு அப்படின்ற அந்த விஷயத்த வந்து ஓப்பன் அந்த இடத்துல போயிட்டு படார்னு உடைக்கிறாங்க. ஏன்? ஃபர்ஸ்ட் வந்து பெண்ணை வந்து நம்ம மதிக்கணும். ஸோ இங்க வந்து ஆணை விட பெண் வந்து குறைவானவள் இல்லை, பெண்ணை விட ஆண் குறைவானவன் இல்லை, ரெண்டு பேருமே ஈக்குவல். ஸோ அதை ஃபர்ஸ்ட் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். பெண் தான் இந்த வேலை செய்யணும், ஆண் தான் இந்த வேலை செய்யணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இந்த பூமர் அந்த அவங்க இருக்காங்களே, அவங்க செய்யற விஷயங்கள் தான் சில விஷயங்கள் இப்போ வரைக்கும் பின்பற்றி வந்துட்டு. ஸோ எல்லாரையும் ஈக்குவலாக வைக்கணும். ஆம்பளையா இருந்தா பெண்ணா இருந்தா என்ன, அவங்களுடைய வேலைகளை வந்து பகிர்ந்து சரியாக செஞ்சுட்டு போயிட்டாலே அது ஓகே. ஸோ அதை தாண்டி ஆம்பளை கிச்சனுக்குள்ள போகக்கூடாது, அதுக்கப்புறம் லேடிஸ் வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சில பூமர் ஆன்டி அங்கிள்ஸ் நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. தயவு செஞ்சு திருந்துங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள் வந்து இங்கே ஓஞ்சிடும். நீங்க இப்படியே இந்த கதையை பேசியிருந்தீங்கன்னா அது வந்து சரி வராது, அது சண்டையில தான் போய் முடியும். எல்லாருமே இப்போ தெளிவாயிட்டாங்க. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து பக்கபலகமாக நிற்க வேண்டியது ஒரு ஆணுடைய கடமை. ஸோ இங்க வந்து பெண் செய்யக்கூடிய வேலை, இது வந்து ஆண் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிற ஒரு பேதம் வேண்டாம். ஸோ எல்லா வேலையும் எல்லாருமே செய்யலாம். அதை தான் இங்க சொல்ல வரேன். பூமர் அங்கிள்ஸ் பூமர் ஆன்டிஸ் சொல்ற மாதிரி இது வந்து பொம்பளை செய்யற வேலை, இது வந்து ஆம்பளை செய்யற வேலை அப்படின்ட்டு கொச்சையா பேச வேணாம். எல்லாருமே எல்லா வேலையும் செய்யலாம். ஸோ சரி, எனிவே இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிக்கிறேன். உங்களை வந்து நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓகே நண்பர்களே, நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய்.